அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு. இப்போ லைவ் போய்கிட்டு இருக்கு. டெய்லியும் 3:15 மணிக்கு லைவ் இருக்கு. அது தேவைப்படுறவங்க, விருப்பப்படுறவங்க, உங்களோட சுயஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க அதில் சூப்பர் சாட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் பிறந்த விவரங்களை போட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். அதுக்கு பதில்கள் அப்பப்பவே சொல்லப்படும். இதை பலர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த வீடியோஸும் லைவ் வீடியோஸில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து பலனடைகிறது நல்லது. அதே நேரங்களில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பார்க்கும் போது உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்காவது அட்லீஸ்ட் யூஸ் ஆகும். ஏன்னா லைவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்களுக்காவது பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பார்க்கும் போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களை அறியாமலே ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. இப்போ பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்தீங்கன்னா 15/4/2026 பிரபவ வருடம் சித்திரை மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா துவாதசி திதி காலையில் 12:12க்கு முடிஞ்சிடுச்சு. அதுக்கு பிறகு திரியோதசி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் பகல் 3:17 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. மீன ராசியில சந்திரன் இருக்கிறதும் சந்திராஷ்டிரமம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு இருக்கு. இப்போ சூரிய உதயம் காலையில 5:56க்கும் சூரியன் மறைவு மாலை 6:21க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை இருக்கு. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன்கிழமை 12:01. ஆனால் இங்கத்திய அதாவது சூரிய உதயம் வச்சு பார்க்கும்போது 12:09 1:42 வரைக்கும் ராகு காலம் இருக்கு. யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:29 9:02 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 10:35 12:09 வரைக்கும் இருக்கு. இப்போ பூராட்டாதி நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய சுப காரியங்கள் பார்த்தீங்கன்னா மந்திரம் மோத, ஏற்றம் நுறுவ, சூளை பிரிக்க ஏற்ற நாளாக தான் இருக்குது. அதே நேரங்களில் சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாளாக கிடையாது. உங்களுக்கு திரியோதசி திதியும் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் செய்யலாம், ஆனால் இன்று செய்யாமல் இருக்கிறது நல்லது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு வெற்றி, ரிஷப ராசிக்கு பேராசை, மிதுன ராசிக்கு தனம், கடக ராசிக்கு பக்தி, சிம்ம ராசிக்கு இரக்கம், கன்னி ராசிக்கு குழப்பம், துலாம் ராசிக்கு உதவி, விருச்சிக ராசிக்கு உயர்வு, தனுசு ராசிக்கு சோர்வு, மகர ராசிக்கு சாந்தம், கும்ப ராசிக்கு நன்மை, மீன ராசிக்கு பரிசா இருக்கு. நாளை ஜாலியாக கொண்டு போங்க. வருஷம் பிறந்திருக்கு, அதை பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கிறது எல்லாருக்குமே நல்லது. உங்களோட வாழ்க்கை மேம்பட வாழ்த்துக்கள். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கிரகநிலைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட செலவுகள் ஆகிட்டு இருக்கு. எதிர்பாராத செலவுகளும் சரி, சுப செலவுகளும் சரி. சுப செலவுகளாக இருந்தால் சந்தோஷம், பிரச்சனைகள் இல்லை. அதே நேரம் எதிர்பாராத செலவுகள், வீண் விரயங்கள், பண இழப்புகள் ஆகிற மாதிரி இருக்கு. மனசுல ஒரு பய உணர்வும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இருக்கு. உங்களோட மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போக வேண்டியது நல்லது. ஏன்னா கிரகநிலைகளை பார்த்தீங்கன்னா உங்க ராசிலேயே சூரியனும் சுக்கிரனும் இருக்காங்க. 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சந்திரன், புதன், செவ்வாய், சனி இருக்கிறதும் இப்போ காலசர்ப்ப தோஷ கிரக நிலைகளுக்குள்ள எல்லா கிரகமும் இருக்கு. இன்று உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தோன்றும். வேலை செய்கிற இடத்துல அதிகாரிகளோட கெதிபடிகள் அதிகமாக இருக்கிறது டென்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வியாபார விஷயமா மேற்கொள்கிற பயணங்களில் அலைச்சலுக்கு அப்புறம்தான் நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிக்கனமாக செயல்பட வேண்டியது ரொம்பவே அவசியம். இன்று பயணங்கள் அதிகமாக இருக்குது, அலைச்சல் அதிகம், டென்ஷன் அதிகம். எந்த செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி திட்டமிட்டு செய்யுங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யுங்க. பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு இன்று ரொம்பவே அவசியம். அது இருந்தால் வெற்றி காண முடியும். உங்களோட கவனக்குறைவு இல்லாமல் பார்த்துக்குங்க. இருந்தால் வேலைகள் பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும். தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று புரிதல் ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மகிழ்ச்சியை பராமரிக்க நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது. உங்களோட பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் பய உணர்வையும் துணைக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள், குடும்ப தேவைக்காக இன்னும் பல செலவு செய்கிற மாதிரி இருக்குது. கையில் இருக்கிற பணம் காலி ஆகுது. அதாவது சேமிப்பு கரையிறாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மூட்டுக்களில் விரைப்பு இல்லைன்னா வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடற்பயிற்சி செய்கிறது ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு வரவும் சரி, சந்தோஷமும் சரி குறைவே கிடையாது. எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும். மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாள். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே நேரங்கள்ல சில பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ, இல்லைன்னா முன்னேற்றங்களோ, தொழில்ல நல்ல ஒரு லாபமோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. 4ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சந்திரன், புதன், செவ்வாய், சனி, 12ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறது. காலையிலேயே மகிழ்ச்சி தர செய்திகள் வந்து சேரும். உங்களோட பிரச்சனைகள் தீர கூட பிறந்தவங்க உறுதுணையா இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற பொருளாதார நிலை மிக சிறப்பா இருக்கும். தொழில் வியாபாரத்துல வெளி வட்டார நட்பு மூலியமா, தொடர்புகள் மூலியமா புதிய வாய்ப்புகளும், வேலைக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் தெரியக்கூடிய நாளா இருக்கு. சிறந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதனால எதிர்பாராத வகையில சொத்துக்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. மகிழ்ச்சியான நாள். சிறப்பா திட்டமிட்டு பயன்படுத்தினீங்கன்னா நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட கடின உழைப்புக்கு நல்ல ஒரு வெற்றியை பெற்று தர மாதிரி இருக்கும். உங்களோட முயற்சிகள், செயல்கள், உங்களோட செயல்திறனுக்கான பாராட்டுகள் கிடைக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி, நல்ல ஒரு அங்கீகாரமும் கிடைக்கிற மாதிரி நாளாக தான் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று குடும்ப வட்டாரத்துல மகிழ்ச்சியோடும் அன்போடும் இருப்பீங்க. காதலர்களுக்கு ரொமான்டிக்கான நாள். நல்ல ஒரு மனசுக்கு திருப்தியாகவும் நல்ல ஒரு புரிதலோட நாள் முழுக்க மகிழ்ச்சியா இருக்க வாய்ப்பு இருக்கு. நாளை வந்து வெளியில போய் ஒண்ணா மகிழ்ச்சியா அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு காப்பீடு மற்றும் எதிர்பாராத வகையில பூர்வீக சொத்து வகையில பண வரவு இருக்கு. அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. நிதி விஷயங்களை கொஞ்சம் கவனமா கட்டுப்பாடோட செஞ்சு நல்ல ஒரு சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. நல்ல ஒரு ஜென்ரலா ஒரு நாளை கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சிக்குரியது தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சிந்தனைகள் தெளிவாக இருக்கும். அதே நேரங்களில் இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கு. தொழிலையும் சரி, வேலையிலையும் சரி நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்கள் ஆதரவும் தொழில்களில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. பணவரவு நல்லா இருக்கும். சேமிப்பு உயரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை முடிவுக்கு வரக்கூடிய நாளாக தான் இருக்கு. உங்களோட ராசியிலே குரு இருக்காரு. 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல சந்திரன், புதன், செவ்வாய், சனி, 11ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன் இருக்கிறது. காலசர்ப்ப கிரக தோஷ நிலைகள்ல கிரகங்கள் இருக்கு. பார்த்து நடந்துக்குங்க. உங்களுக்கு பணவரவு தாராளமா இருக்கும். நீண்ட நாட்களா வராத கடன் பாக்கிகள் வசூலாகும். வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். அது மூலியமா ஆதாயங்கள் உண்டு. பொன் பொருள் சேர வாய்ப்புகள் அதிகம். இன்று சுறுசுறுப்பாக செயல்களில் ஈடுபட்டு இருப்பீங்க. உங்களோட இனிமையான தகவல் தொடர்பு மூலியமா பலவற்றை சாதிக்கக்கூடிய நாளாக தான் இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை ஈஸியாக செய்வீங்க. உங்களோட வேலைகளோட இயல்பை விரிவுபடுத்தி நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் காண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழிலில் நல்ல லாபம், வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி, மகிழ்ச்சியாக உற்சாகமாக உங்களோட வேலைகளை செய்யக்கூடிய நாளாக தான் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்பத்துல நல்லிணக்கம் நல்லா இருக்கு. உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு தரமான நேரத்தை பகிர்ந்துக்கிட்டு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அது காதலர்களுக்கும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொணக்கூடிய மகிழ்ச்சியா வெளியில போய் ஜாலியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு இருக்கு. சிறப்பா மகிழ்ச்சியா நாளை கொண்டாடுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் போதிய அளவு இருக்கு. உங்க கையில இருக்கிற பணமே உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அது இல்லாம எதிர்பாராத தன வரவு சேமிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. மிதுன ராசிக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கு. கொண்டாடுறது உங்கள் கையில் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடக ராசி. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பொறுப்புகள் காரணம், அதே நேரங்களில் பண விரயங்கள், அதே நேரங்களில் வீட்டுக்கு உண்டான வேலைகளை செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது. ஏற்கனவே ஏகப்பட்ட விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு, நிலுவையில் நிற்கிது. அது இல்லாமல் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் மன உளைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பசங்களால் சில சூழ்நிலைகளை வருந்தக்கூடியதாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சந்திரன், புதன், செவ்வாய், சனி, 10ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும், 12ஆம் இடத்துல குருவும் இருக்காங்க. இன்று உங்களுக்கு உடல்நிலையில கொஞ்சம் சோர்வு இருக்கிற மாதிரி இருக்கும். சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பீங்க. உறவினர்களால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வரும். ஆனாலும் செலவுகள், விரயங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ண முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது.
அலுவலக பணிகளில் ஈடுபாடு கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. திட்டமிட்டு வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். கூட பிறந்தவங்களால ஒரு சில அனுகூலம் ஏற்படும். பெற்றோரால் சில ஆதாயம் ஏற்படும். இன்று ஆன்மீகம் இல்லைன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு உண்டான மனசுக்கு திட்டங்கள் தீட்டுறதுக்கு ஏற்ற ஒரு நாள். ஏழைகளுக்கு உணவு அளிச்சிங்கன்னா நாள் உங்களுக்கு சந்தோஷமாக போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்குது. பயணம் சம்மந்தமாக முக்கிய செயல்களில் தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. புத்திசாலித்தனமாக காலையிலேயே வேலையில் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பெரியவங்க கூட இன்று குடும்பத்தில் மோதல்கள் இருக்குது. அதை துணைக்கிட்ட தான் காட்டுற மாதிரி இருக்கும். காதலர்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை காதலர்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது. இன்று பார்க்கறதையோ அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதையோ பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அவாய்ட் பண்ணுறது இன்று நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவை விட செலவுகள் அதிகமாக தான் இருக்குது. பணத்தை கவனமாக கையாளுங்க. வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மிதமான ஆரோக்கியம், அதே நேரத்தில் தோல்வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்தோடையும் குழப்பத்தோடையும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. நேற்று போல் இன்று இல்லைன்ற மாதிரி மன வருத்தங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். பய உணர்வு இருக்குது. மனசில் ஏதோ தப்பாக நடக்க போதோன்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு நாளை புத்திசாலித்தனமாகவும் அமைதியாகவும் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது. உங்கள் ராசியில் கேது இருக்காரு. 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சந்திரன், புதன், செவ்வாய், சனி, 9ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும், 11ஆம் இடத்துல குருவும் இருக்குது. கால சர்ப்ப கிரக நிலைகள் பார்த்து நடக்கிறது நல்லது. உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம். வியாபாரத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு வாக்கு உறுதியும் கொடுக்காதீங்க. அது தாமதமாகி நீங்கள் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுறது மனசுக்கு நன்மையும் நல்ல ஒரு பொறுமையும் அமைதியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஒதுங்கி இருக்கிறது, எந்த ஒரு பிரச்சனையிலையும் தலையிடாதீங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா நல்லது. பேச்சுக்களில் கொஞ்சம் நிதானம் தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் சிறந்த பணிகள் பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் இல்லை. கவனமாக உங்களோட வேலைகளை கையாள வேண்டியது அவசியம். தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வேலை இழப்புக்கான வாய்ப்பாக இருக்குது. கவனம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைஞ்சு காணப்படக்கூடிய ஒரு நாள். 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு ஈகோ காரணமாக உறவில் பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அது ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. அப்படி எதுவும் முடியலைன்னா ஒதுங்கி இருக்கிறது ரொம்பவே நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் கம்மியாக தான் இருக்கும். அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பயணத்தின் போது பணத்தை கவனமாக கையாளுங்க. செலவு செய்யும் போதும் விரயம் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக சில அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்திலையும் கவனம். நாள் முழுக்க எல்லா விஷயத்துலையும் கவனம். அடுத்த ராசி கன்னி ராசி. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்கும். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காமலே நன்மைகள் நடக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட விருப்பங்களை நிறைவேற்றிக்குவீங்க. இன்று குடும்பத்துக்குள்ளேயும் சரி, காதலன் 2 பேருக்குள்ளேயும் துணைக்குள்ளேயும் சரி, நல்ல ஒரு மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சந்திரன், புதன், செவ்வாய், சனி, 8ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறது, 10ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது. இன்று வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகிற வாய்ப்பும் இருக்குது. கூட்டு தொழில் புரிவர்களுக்கு பார்ட்னர்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வருமானமும் சேமிப்பும் உயரக்கூடிய நாளாக இருக்குது. நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். புதிய நட்போ தொடர்போ ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு நாள் முழுக்க சிறப்பாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. வளர்ச்சி இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் முடிவுகளும் வரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்வீங்க. அதே நேரத்தில் உங்களோட செயல்திறனும் உங்களோட செயலாற்ற விதமும் நல்ல ஒரு பாராட்டும் பேரும் பெறக்கூடிய விதமாக இருக்குது. கஷ்டமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிச்சு நல்ல ஒரு பேர் எடுக்கிற விதமாக நாள் இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாள் நல்ல வளர்ச்சியாக இருக்குது. கணவன் மனைவி காதலுக்குள்ள
தொணக்கூட நல்ல ஒரு நட்பா இருப்பீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல், மகிழ்ச்சி, அந்யோன்யம் எல்லாமே இருக்கு. சிறப்பான நாள். அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மனசு விட்டு பல விஷயங்கள பேசலாம். முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணத்த பயனுள்ள வகையில செலவு செய்வீங்க. ஆன்மீக விஷயங்களுக்காக செலவு செய்றது உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். அதே நேரங்கள்ல குடும்பத்துக்காகவும் பயனுள்ள செலவுகள் செய்றதுனால மனசுக்கு நிறைவா இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். ஆக மொத்தம் கன்னி ராசிக்கு சிறப்பான மகிழ்ச்சியான நாளா தான் இருக்கு. இப்ப அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. நல்ல நாள். உங்களுக்கு உங்க விருப்பப்படி இந்த நாள நீங்க அமைச்சுக்கிறது உங்களுக்கு நல்லதா இருக்கும். சில முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்க செய்ற காரியங்கள் எல்லாமே உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பும், உறுதியும் மூலியமா நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி குடுக்கும். அது உங்களுக்கு திருப்தியாவும், சந்தோஷமாவும் இருக்கும். நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண குடும்பத்தோட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மனசுக்கு நிறைவா இருக்கனால புதிய விஷயங்கள முயற்சி செய்றதுக்கும் ஏற்ற ஒரு நாள். முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கங்க. உங்களோட ராசிக்கு 6ஆம் 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு, ஆ உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன், புதன், செவ்வாய், சனி இருக்கிறது. 7ஆம் இடத்துல சூரியனும், சுக்கிரனும் இருக்கிறது. 9ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல கேது. மகிழ்ச்சிக்கு குறைவில்ல. சுப செலவுகள் ஏற்படும். தொழில்ல இருந்த மந்த நிலை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட விதமா இருக்கு. அரசு வழியாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலை செய்றவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் குறையும். ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமாகும். பசங்களால பெருமை சேரக்கூடிய நாளா தான் இருக்கு. இன்று வேலை அதிகமா இருந்தாலும் உங்களோட நேரமும், உங்களோட ஆற்றலும் கரெக்ட்டா பயன்படுத்தி திட்டமிட்டு வேலைகள சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பும், உறுதியும் வேலைகள சிறப்பா செய்யறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு இன்று வேலை விஷயமா பயணம் இருக்கு. அது உங்களுக்கு வேலைகள சிறப்பாற்ற நல்ல ஒரு திட்டமிட்டு செய்வீங்க. வளர்ச்சியும், முன்னேற்றமும் நல்லா இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இந்த நாள சிறப்பா பயன்படுத்திக்கங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்ப வளர்ச்சி காரணமா திருப்தியா மனசுக்கு நிறைவா நாள கொண்டு போவீங்க. உறவினர்கள் கூடயே நல்ல ஒரு மனசு விட்டு பேசக்கூடிய விதமும், தொணைக்கிட்டயும் காதலன் காதலிக்குள்ளேயும் டைம் நல்லாவே ஜாலியா இருக்கு. மகிழ்ச்சியா கொண்டாடலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பா தான் இருக்கு. உங்களோட தேவைகள பூர்த்தி செய்யறதுக்கு நல்ல ஒரு வரவும் நல்லா இருக்கு. சேமிப்பும் அதிகமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. ஜாலியான நாளா தான் துலாம் ராசிக்கு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்றைய நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு மனநிலையோட நாள்ல கொண்டு போற மாதிரி இருக்கும். பொறுப்புகள் அதிகமா இருக்கு. செய்ய வேண்டிய செயல்கள் அதிகமா இருக்கு. அதே உங்களுக்கு மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சந்திரன், புதன், செவ்வாய், சனி, 6ஆம் இடத்துல குருவும், சூரியனும், சுக்கிரனும், 8ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல கேது இருக்கிறது. நீங்க எந்த வேலையிலயும் ஈடுபாடு இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும். பசங்களால வீண் விரயங்கள் ஏற்படலாம். வியாபாரத்துல மறைமுக எதிரிகளால கொஞ்சம் தொல்லைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்கலாம். தெய்வ வழிபாடு செய்யறது மனசுக்கு அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். இன்று பலன்கள் பார்த்தீங்கன்னா சாதகமா அமையணும்னா நீங்க அதிக முயற்சி எடுக்க வேண்டியதா இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், முடிவுகள் கொஞ்சம் தள்ளி போற மாதிரி இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு இன்று புதிய வேலைக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. உங்களோட வேலைகள செய்றதுல தாமதம் இருக்கிற மாதிரி இருக்கு. தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வேலைகள புத்திசாலித்தனமா திட்டமிட்டு பிரையாரிட்டைஸ் பண்ணி முக்கியமான வேலைகள முதல்ல முடிச்சீங்கன்னா நல்லது. பிரச்சனை இல்லாம பார்த்துக்கங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட வார்த்தைகள் அடுத்தவங்கள காயப்படுத்துற மாதிரி இருக்கு. அத பார்த்துக்கங்க. வார்த்தைகள நிதானமும் பொறுமையும் அவசியமா தேவை. உறவினர்களுக்குள்ள மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இது காதலர்களுக்கும் பொருந்தும். இன்று காதலர்கள் சந்திக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. முடிஞ்ச அளவுக்கு தொணக்கிடையும் சரி, மனசு விட்டு கேஷுவலா நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமா இல்ல. தேவையில்லாத செலவுகள், விரயங்கள் ஆகுற மாதிரி இருக்கும். பணத்த கவனமா கையாளுங்க. விரயமாகாம பார்த்துக்கங்க. சேமிப்பு கரையாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எண்ணெய் பதார்த்தங்கள தவிர்த்துருங்க. வெயில்ல அலையாதீங்க. அதிக நீர் பருக வேண்டியது அவசியமா இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு நாள கொஞ்சம் நிதானமாவும், ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்பட வேண்டிய நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. உங்களுக்கு பதட்டங்களும், தேவையில்லாத மன உளைச்சல்களும் ஏற்பட சில சூழ்நிலைகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலைகள புத்திசாலித்தனமா கையாளுங்க. மெச்சூரிட்டா ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள்றது நல்லது. ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. பதட்டப்படாதீங்க. மனச அமைதியா
வச்சுக்கிட்டு ஒருநிலைப்படுத்தி கொண்டு போகிறது நல்லது. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சந்திரன், புதன், செவ்வாய், சனி, 5ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும், 7ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல கேது. பணவரவு சுமாராக தான் இருக்கும். குடும்பத்தில் பசங்க வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் எதிர்பாராத வீண் பிரச்சனைகளும் ஏற்படுற மாதிரி இருக்குது. கூட இருக்கிறவங்க கொஞ்சம் உறுதுணையாக இருப்பாங்க. அவங்களோட ஆதரவு இருக்கிறதுனால அவங்களையும் தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா நல்லது. ஆடம்பர செலவுகள், தேவையில்லாத செலவுகளை குறைக்க வேண்டியது நல்லது. நாளை பொறுத்தளவுக்கு பாட்டு கேட்கறது, தொண்டு செய்கிறது, தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா, ஆன்மீக காரியங்களுக்காக நாளை பயன்படுத்தினீங்கன்னா நாள் உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வீண் விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக்காதீங்க. எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் திருப்தி இல்லாத நிலை, அதே நேரங்களில் இன்று உங்களுக்கு சில விஷயங்களில் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட தொழில் செய்கிறவங்களுக்கும் உங்களோட வேலைகளில் தாமதங்கள், எதிர்பார்த்த உதவிகள் டிலே ஆகும், வரவு டிலே ஆகும். அதனால் மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. புத்திசாலித்தனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட புரிதல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற உறவுகளுக்குள்ளேயும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பேசி இன்று பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பண வரவு ரொம்பவே கம்மியாக இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சேமிக்கலனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சளி, இருமல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நேரத்தில் சரியான சாப்பாடு, டயட் ஃபுட்டு சாப்பிடுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்துக்கு குறைவில்லை. சுறுசுறுப்பாகவே எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. உறுதியும் தன்னம்பிக்கையும் நாள் முழுக்க நல்லா இருக்குது. இன்று உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சந்திரன், புதன், செவ்வாய், சனி, 4ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும், 6ஆம் இடத்துல குருவும், 8ஆம் இடத்துல கேதுவும். நீங்கள் செய்கிற செயல்களில், வேலைகளில் ஆர்வத்தோடு ஈடுபடுற மாதிரி இருக்குது. புதிய தொழில் தொடங்குற முயற்சிகளில் நண்பர்களும் கூட பிறந்தவங்களோட ஆதரவு நல்லாவே இருக்கும். சிலருக்கு புதிய இடம், பொருள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. இன்று எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். நீங்கள் பயணம் ஒன்றை மேற்கொள்வீங்க. அது மூலிமா நல்ல ஒரு ஆதாயமும் வளர்ச்சியும் பெறக்கூடிய விதமாக தான் மகர ராசிக்கு இருக்குது. நாளை சிறப்பாக திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா எல்லா விதத்துலையும் இந்த நாளை சாதகமாக பயன்படுத்திக்க உதவியாக இருக்கும். உங்களோட செயல்பாடு, உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை, உறுதி, தைரியம் நாள் முழுக்க உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்க உதவியாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்குது. தொழில் செய்கிறவங்களுக்கு மிதமான பலன்கள் இருக்குது. வரவுகள் நல்லா இருக்கும். ஆனால் உங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நல்லா இருக்குது. உங்களோட பயணம் மூலிமா நல்ல ஒரு ஆதாயங்களும், எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கும், உங்களோட செயல்பாட்டுக்கும், உங்களோட செயல்திறனுக்கும் அங்கீகாரம் நல்லாவே இருக்குது. பாராட்டு உண்டு. இன்று கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள சின்னதாக பழைய விஷயங்கள்லாம் இன்று பேசி தீர்க்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். மகிழ்ச்சியான மனநிலை உங்ககிட்ட இருக்குது. அதை தொடக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு அவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்குவீங்க. இது 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புத்திசாலித்தனமாக செலவுகளை கட்டுப்படுத்தி அதிக அளவில் சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை. சின்னதாக கொஞ்சம் பயணத்தினால அலைச்சலோ வலியோ இருக்கலாம். மற்றபடி எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மகர ராசிக்கு உற்சாகமான நாளாக தான் இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்று உங்களுக்கு சிந்தனைகள் அதிகமாக இருக்குது. வீட்டை நிறைய விஷயங்களை வீட்டுக்காக, குடும்பத்துக்காக செய்கிற மாதிரி இருக்கும். வேலையிலையும் சரி, பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பேசுகிற வார்த்தைகளில் நிதானம் தேவை. அதன் மூலிமா தான் இன்று நீங்கள், அதாவது தவளைத்தன் வாயால் கெடும்ன்ற மாதிரி உங்களோட பிரச்சனை உங்கள் வாய் மூலிமா தான் இன்று வர வாய்ப்புகள் அதிகம். உங்கள் ராசியில் ராகு இருக்காரு. 2ஆம் இடத்துல சந்திரன், புதன், செவ்வாய், சனி. உங்களுக்கு 3ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இருக்காங்க. 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல கேது. கால சர்ப்ப தோஷ கிரக நிலைகளுக்குள்ள எல்லா கிரகமும் இருக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வழியாக நடக்கும். அதே நேரங்களில்
அவங்களால சில பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்குது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறது தாமதமாகிற மாதிரி இருக்கும். அந்த எதிர்பார்த்த உதவி வச்சு நீங்கள் எதையும் கமிட்மெண்ட் பண்ணாதீங்க. வேலை செய்கிற இடங்களில் கூட வேலை செய்கிறவங்க கூட விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வீண் பிரச்சனைகளை தவிர்க்கிறது நல்லது. உங்களோட கம்யூனிகேஷன் திறமை பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதே நேரங்களில் பார்த்து பேசுறது நல்லது. உங்களோட திறமைகளை மேம்படுத்த இன்ற நாளை சிறப்பாக திட்டமிட்டு பயன்படுத்துனீங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலைகளை நேர்மையாக செய்ய வேண்டியது அவசியம். கூட வேலை செய்கிறவங்களுக்கு கூட மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து பேசுறது நல்லது. அது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பெரியவங்க கூடயும் சரி, தொணக்கூடியும் சரி, காதலர்கள் கூடயும் சரி, குடும்ப பிரச்சனைகளால் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எல்லாரையும் அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் அதிகமாக செலவு செய்கிற மாதிரி இருக்கும். நிதியில் ஸ்டேபிளான நிலைமை இல்லை, சேமிக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கண்ணெரிச்சல் மற்றும் பல்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கும்பராசிக்கு நிதானம் தேவை. அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கலவை. அதே நேரங்களில் சில புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. மந்தமாக ஏனோ தானோன்னு இருந்தீங்கன்னா அது பிரச்சனைகளாகவும் வாய்ப்பாக இருக்கும். உங்களோட ராசியில் பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், செவ்வாய், சனி கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. 2ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும், 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல ராகு. உங்களுக்கு வரவு நல்லா இருக்கும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியும் இருக்குது, செலவுகளும் இருக்குது, பிரச்சனைகளும் இருக்குது. அதை பார்த்து சமாளிக்கிறது நல்லது. பழைய நண்பர்களை சந்திச்சிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் அமைதியும் நிம்மதியும் இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் தடைகள் இருக்கும், பார்த்து நடந்துக்குங்க. குடும்பத்தோட பயணம் போகிறதுக்கு பிளான் பண்ணுறதுக்கான ஏற்ற ஒரு நாள். சிலருக்கு பயண வாய்ப்புகளும் இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு இன்று சில விஷயங்களை விட்டு கொடுத்து போனீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்று புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டு. வேலைகளை ஈஸியாக செய்கிறது, அதே மாதிரி செய்ய வேண்டிய காரியங்களில் தாமதங்கள் அதிகமாக இருக்குது. எதை பற்றியும் வருந்தாதீங்க, நிதானமாக நாளை கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலைகளை மேற்கொள்ளும் போது கவனம் தேவை. வேலைகளை சிறப்பாக செயலாற்ற வேண்டியது அவசியம். தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. புத்திசாலித்தனமாக ப்ரொஃபஷ்னலாக இன்று உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட குழந்தைங்க முன்னேற்றம் குறித்து கொஞ்சம் கவலையாக இருக்கிற மாதிரி இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் கூட முடிஞ்சால் அதிக நேரம் செலவு செஞ்சிங்கன்னா நல்லது. துணையை கொஞ்சம் மகிழ்ச்சியாக வச்சுக்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை செஞ்சிங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும். காதலர்கள் இன்று கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இல்லை. வரவு குறித்து குறைவாக தான் இருக்குது. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதிகமாக கவலைப்பட்டு அதிகமாக யோசித்து உங்கள் தூக்கத்துக்கு எடுத்து ஆரோக்கியத்தை பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. மீன ராசிக்கு நல்லாவே கொண்டு போங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. இப்போது லைவ் தான் உங்களுக்கு மெயின் சாய்ஸ். ஒன்றும் இல்லை, சூப்பர் சாட்டுன்னு ஒரு 40 ரூபா போட்டுட்டு நீங்கள் பலனை கேட்கும் போது அது கொஞ்சம் டீட்டெயில்டாகவும், இன்றைக்கி பார்த்தவங்க நேற்று பார்த்தவங்க எல்லாருமே சூப்பர் சாட் போடும்போது அது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்குது. அவங்களுக்கு விரிவாகவும் நல்ல ஒரு தெளிவாகவும் பல விஷயங்களை துல்லியமாகவும் சொல்கிறதுக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும். இன்னும் நீங்கள் விருப்பப்பட்டு போடும்போது என்னோட அதாவது பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாகவும் நல்ல ஒரு வளர்ச்சிக்குரியதாக இருக்கும்னு அதை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. துல்லியமாக ஆன் டேட் பர்ஃபெக்டாக சொல்லப்படும். இது உங்களுக்கு சில பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்க்குறவங்க என்கிட்ட இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு உந்துதலும் மோட்டிவேஷனும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்களோட வாழ்க்கை மேம்பட எங்களால் என்ன முடியுமோ அதை செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆனால் இந்த பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி, வணக்கம். வீடியோவை பார்க்கும் போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.